அது திரும்பம். அல்லேலூயா. ஆமென். நான் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கும்படி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கும்படி உங்களை நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஐக்கியமா இருக்கும்படிக்கான். எதை கூட வந்தாரு போனார்? சொல்லுங்க. கூட வந்தாரு போனார். அப்படி இல்லை. சொல்லுங்க. நான் ஒவ்வொரு காரியத்திலையும், நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும், அல்லேலூயா, தூங்கி எந்திரிச்சு தலையை அப்படி தூக்கி இப்படி கொண்டே கெட்டும் போதும் அந்த முடியின் மேல தேவனுக்கு என்ன உண்டு? மிகுந்த அக்கறை உண்டு. அல்லேலூயா. ஆமா. நீ கண்ணை முழிச்சு உன் தலைவிரி கோலத்தை மறுபடியும் வச்சு தலையை ஒரு கொண்டையை போடும்போது கர்த்தருடைய கரம் உன் தலையின் மேல, உன் தலை முடியின் மேல எண்ணி வைத்திருக்கிற அந்த கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி ஐக்கியமா இருக்கிறார் தெரியுமா? ஆமா. நீங்கள் எவைகளெல்லாம் செய்கிறீர்களோ அவைகளிலெல்லாம் தேவனுடைய தயவும் கிருபையும் வல்லமையும் கலந்திருக்கும். அல்லேலூயா. ஆமா. தேவன் வந்து ஒரு இடத்துல சும்மா உட்காந்துருப்பாராமா? அல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட வந்து சும்மா உட்காந்துருக்கார். அல்லேலூயா. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் கிரியை செய்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் சும்மா உட்காந்துருக்காரு. அப்படி இல்லை. ஆண்டவர் சொல், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஆமேனா? ஆமா. நீங்க சும்மா தான் இருக்கணும். சொல்லுங்க. சும்மா இருக்க மாட்டேங்கிறியே. அல்லேலூயா. ஆமா. உங்க வீட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை பார்த்து, சும்மா இறேன் கொஞ்ச நேரம். அல்லேலூயா. ஆமா. நீங்க சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்காக ரட்சிக்கும்படி நீ ஒன்றையும் செய்ய வேண்டியது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய நித்திய ரட்சிப்பிற்கு அவர் காரணமானார். அல்லேலூயா. ஆமேனா? ஆமா. நித்திய ரட்சிப்பின் காரணம். நித்திய ரட்சிப்புனா என்றென்றைக்கும் உங்களை தேவ ரகமா, ரட்சிப்புனா ஏதோ, ரட்சிப்புனா என்னன்னு வச்சுக்க. அல்லேலூயா. வியாதியிலிருந்து சுகமா? அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையா? அல்லேலூயா. இல்லை கொஞ்சம் குணம் மாறிடுச்சா? இல்லை இல்லை. ரட்சிப்பு என்பது தேவன் தம்முடைய அளவிற்கு உங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளையா மாத்துறார், உறவுக்குள்ள வைத்திருக்கிறார். இனி உங்களுக்குள்ள அவர் வாழுவார். சொல்லுங்க. உங்களுக்குள்ள யார் வாழுவாரு? அந்த வெற்றியுள்ள கர்த்தர் வாழுவார். அல்லேலூயா. யாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ள வாழுகிறார். யாரெல்லாம் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஐயா நான் இல்லையா? சொல்லுங்க. நான் இல்லையா. சொல்ல மாட்டீங்களா? நான் இல்லை, இயேசுவே. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்களே வாழ்ந்துக்காங்க. சொல்லுங்க. ஆண்டவர் நீங்களே எனக்குள்ள வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் எப்படி வாழ்வார்? இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையின் லட்சணம் வேற. இன்னையிலிருந்து உங்களுக்குள்ளே வாழப்போகிற அந்த இயேசு. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஐக்கியம் எப்படி இருக்கு தெரியுமா? ஐக்கியம் எப்படி தெரியுமா? கள்ள மொழி படிச்சுட்டு இருக்குமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க. அந்த ஐக்கியத்தை குறித்து யோசிச்சுட்டே இருங்க. தேவன் என் ஒவ்வொரு செயல்களிலும் ஐக்கியமாய் இருக்கிறாரு, தொடர்பு உடையவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நான் இப்படி பேசுகிறேன், இனி நீங்க சும்மா இருங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இனி நம்ம சும்மா இருப்போம். அல்லேலூயா. ஆமா. கர்த்தரே எனக்குள்ள, கிறிஸ்துவே எனக்குள்ள, அவர் பிரியமானத, அவருக்கு சித்தமானத செய்யட்டுமே. அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு எந்த காலத்துல தோத்திருக்காரா? அல்லேலூயா. ஆமா. இப்ப சொல்லுங்க. என்றைக்கும் தோற்காதவர், எல்லாவற்றையும் ஜெயித்தவர். ஹலோ, இருக்கீங்களா? எல்லாவற்றையும் ஜெயித்தவர். அவர் சொன்னாரு என்னிடத்துல, அவருடைய வார்த்தை சொல்ற, அவர் பூரண அழகுள்ளவர். ஆமென். பூரணம் உள்ளவர், சம்பூர்ணம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல நீ குறைன்னு நினைச்சிட்டு இருக்கிற காரியம் மறைந்து, அல்லேலூயா, நிறைவாகும்னு சொன்னா நான் சரியா சொல்லலன்னு அர்த்தம்.
நிரம்பி வழியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ எனக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. எனக்குன்னு ஒரு சக்தி இருக்கா? உங்க ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு சக்தி இருக்கா? என் சத்துக்கு தகுந்த மாதிரி தான் என் பிள்ளைகளை நான் வளர்க்குறேன். அப்படிதானா? அப்படியா இல்லையா? என் சக்திக்கு தகுந்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். என் சக்திக்கு தகுந்த மாதிரி தான் வீட்டில் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுவேன். அல்லேலூயா. என் சக்திக்கு தகுந்த மாதிரி தான் என் பிள்ளைகளை நான் நடத்துவேன். ஆமாவா? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்க தனியா இல்லை, யாரோட ஐக்கியமா இருக்கிறீர்கள்? சர்வ வல்லமை உள்ள தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு மேல இருப்பாரா? நீங்க அவருக்கு மேல இருப்பீங்களா? அவர் தான் உங்களுக்கு மேல இருப்பாரு. அப்படின்னா இனிமே அவர் நடத்துகிறவர் யாரு? இனி நடத்துகிறவர் யாரு? இனி அவர் தகுதிப்படி ஒண்ணு நடத்துவார். இது விளங்குதா? இனி யாருடைய தகுதிப்படி நடத்துவாரு? அவர் வெற்றி சிறந்தவர். அல்லேலூயா. அவர் ஒன்றிலும் தோற்காதவர். சிலருக்கு என்ன இருக்குன்னா, நாங்க இன்னைக்கு இப்படி இருக்கோம்ல, இப்படி இருக்கோம்ல, இப்படி இருக்கோம்ல, இப்படியே இருந்திருக்கோம். நோ. அல்லேலூயா. நீ இப்படியே இருக்கிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. தேவன் எப்படி பண்றாரு உங்களை? இந்த உலகத்துல இல்ல, எங்க வைக்கிறாரா அவரு? அவர் எங்க வைக்கிறாரு? அவரோடு கூட உன்னதங்களில். சொல்லுங்க, உன்னதம், டாப் லெவல்ல. இந்த வார்த்தையை சொல்லுங்க. முன்னு உட்காந்துருக்காங்க யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த வார்த்தை வாயிலிருந்து வரணும். இப்போ அல்லேலூயா. நான் ஒரு ஆவரேஜா வாழ போறது இல்லை. வாயை திறந்து சொன்னாதான் ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. நான் சொல்லும் போது பார்த்துட்டு கூடாது. ஆமா, பிறகு போய் ஒரு குத்து விட்டுருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அவராச்சும் முன்னாரு, நான் குத்திடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாதாரண இல்ல, உன் நாவில ஜீவன் இருக்கிறது, அதைத்தான் நான் தூண்டி விடுகிறேன். அல்லேலூயா. ஆமா, சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ போகிறீர்கள். அல்லேலூயா. தேவன் சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்கும் சாட்சி யார்தான்? நான் தான். அல்லேலூயா. ஆமா, உங்களை பத்தி மற்றவங்க சொல்லணும். எனக்கு ஒருத்தரை தெரியும், என்கிட்ட வேலைக்கு இருந்தவரை தெரியும். அல்லேலூயா. என்கிட்ட வேலைக்கு இருந்தவர். நான் 1978 இங்க நான் ஒரு ஃபயர் ஹவுஸ் வச்சிருந்தேன். எங்க அப்பா எல்லாம் சேர்ந்து நடத்துனதுல நான் ஒரு ஃபயர் ஹவுஸ்ல இன்சார்ஜா போயிருந்தேன். 78 பிறக்காத நேரங்கள்ல. அல்லேலூயா. ஆமா, அங்க ஒருத்தர் வேலைக்கு இருந்தார். எனக்கு கீழே அவருக்கு சம்பளம் நான் தான் போடுவேன். ஓகே. ஆனா நான் ஒரு காலகட்டம் எல்லாம் முடிச்சு எங்க ஊருக்கு போயிட்டு 91 திரும்பி வர்றேன். எப்படி வரேன்? 91 நான் திரும்பி வரேன். இதே சிவகாசிக்கு வரேன். அப்போ ஒரு முரட்டுத்தனமான ஒரு காரு. எப்படிப்பட்ட காரு? பயங்கரமா இருக்கு ஒரு காரு. அல்லேலூயா. காங்கிரஸ் கொடியை போட்டுக்கிட்டு அந்த கார் என்ன செய்யுது? ஆமா, போகுது. நான் பாக்குறேன், என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு பாருங்க, அவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. பயங்கரமான ஒரு லெவல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. காலம் அப்படி மாத்தி இருக்கு ஒரு ஆளை. ஆனா நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு அந்த காரியத்தை ஞாபகப்படுத்துறாரு. அல்லேலூயா. இனி வரும் காலங்கள் தேவ ரகமாக உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பாத்தில, நீ எப்படி பார்த்தன்னா கால் சட்டையும் ஒரு சட்டையுமா பார்த்த. அல்லேலூயா. ஆமா, ஒரு கால் சட்டை, அவ்வளவுதான். ஆமா. ஆனா இப்ப எப்படி பார்த்தேன் தெரியுமா? ஒரு மல்டி மில்லியனியர். ஆமா, யாருன்னு கேட்டா அவருக்கு எல்லாம் வச்சிருக்காரு. ஸ்கூல் வச்சிருக்கிறாரு, ஏகப்பட்ட பஸ் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, எங்கேயோ வண்டி போயிடுச்சு. நான் அவர் எனக்கு முன்னணி இல்லை. அதாவது அவரை பார்த்து நான் சொல்லல, நான் தேவனை பார்க்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவரையே ஒரு மனுஷனை தேவன் இப்படி மாற்றக்கூடுமானால்
இப்ப நீங்க வாங்க, இப்போ என்ன மாற்றுகிறவர் இயேசு, என் குடும்பத்தை மாற்றுகிறவர், என் ஸ்டேட்டஸை மாத்துகிறவர். மண்டைக்குள்ள போகுதா? இருதயத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகுதா? ஹல்லேலூயா. நீ எந்த நிலைமையில இருக்கிறங்கிறதெல்லாம் அவருக்கு கவலையே இல்ல. இன்றைக்கு அவர் உன்னோடு ஐக்கியமாய் இருந்தால், ஹல்லேலூயா, அவர் உங்களோடு இருந்தால், ஹல்லேலூயா, அவர் மகிமையும் உங்களோடு தான் இருக்கும். ஹல்லேலூயா. யார் ஃபீல் பண்றீங்களா? ஹல்லேலூயா. நான் மண்டையில சிந்திச்சு அப்படியே வெளியே போட்டுறாங்க. ஹல்லேலூயா. மண்டையில சிந்திச்சு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமா, சர்வ வல்லமையுள்ள தேவன், மகிமையின் தேவன் உங்களோடு கூட ஐக்கியமா இருந்து, நீ பாவம் பரிதாபமா இருந்தேன்னா நான் சொல்றேன், நீ ஐக்கியமா இல்லை என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமா, உன் ஃப்ரெண்டை பத்தி சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் ஃப்ரெண்டை பத்தி சொன்னா என்னை பத்தி அவர் சொல்வாராம். ஹல்லேலூயா. அதான் உங்க ஐக்கியம் யாரோட இருக்கு? யாரோட இருக்கு பாருங்க. ஒரு தேவ மனுஷன் அப்படி சொல்றாரு, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல, ஹல்லேலூயா, எங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்குதா? நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறத உங்களுக்கும் அறிவிக்கிறோம். ஆமையா, அவர் கண்டும் கேட்டும் இருக்கிறத, உண்மையிலே அனுபவிச்சத உங்களுக்கு எழுதுகிறாரு. எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எவ்வளவு நேரம் ஞாபகம் வச்சிருப்பீங்க இந்த வசனத்தை? ஹல்லேலூயா. இல்ல ஞாபகம் வச்சிருப்பீங்களா? இல்ல இருதயத்துக்குள்ள கொண்டு போய் பதிப்பீங்களா? சொல்லுங்க, இருதயத்துக்குள்ள பதிப்பீங்களா? அப்படின்னு திரும்ப இருக்க உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. ஏன் ஐக்கியம் சாதாரணமான ஆளோடு இல்ல, சர்வ வல்லவரோடு. ஹல்லேலூயா. யாரோடைய ஐக்கியம் இருக்குது? சர்வ வல்லவரோடைய ஐக்கியம் இருக்குது. உன் கூட போய் ஐக்கியமா இருப்பாரு. ஹல்லேலூயா. அப்படித்தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சத்தியம் உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவர் யாரைத்தான் தேடி வந்தாரு? என்னை தேடி வந்தார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை. நான் சிலரை பார்க்கிறேன், நல்லா வந்தவங்க. பவுல் சொல்றாரு, நல்லா ஓடுனீங்கல்ல. கலாத்தியர்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு, நல்லா ஓடுனீங்களே, உங்களை கலக்கி விட்டது யாரு? ஹல்லேலூயா. சிலரை பார்க்கிறேன், நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு, சந்தோஷமா தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளா பார்த்தா ஒரு மாதிரி இருட்டடிச்சு ஐயோ பாவமா ஓடிட்டு இருக்கு. வண்டி யாரோட கனெக்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணேன். ஹல்லேலூயா. மகிமையோட கனெக்ஷனா இருக்கா? பூமியின் வம்சங்களை ஆசீர்வதிக்கும்படி அந்த தேவகுமாரன் வந்தாரு, அவரோட ஐக்கியம் இருக்கா? இங்க கேளுங்க, நான் சொல்றேன், இங்க கேளுங்க, உள்ள கேளுங்க. என் ஐக்கியம் நான் யாரோட இருக்கேன்? யாரோட இருக்கேன்? நீ அவரோட ஐக்கியம் இருந்தா உனக்குள்ள என்ன வந்திருக்கும்? ஒரு மகிமை இருந்திருக்கணும். அவரு ஒரு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? பார்வோன் ஒரு கனவு கண்டார். எந்த பார்வோன்? எகிப்துல இருந்த பார்வோன் கனவு கண்டார். எப்படி கனவு கண்டாரு? 7 கொழுமையான பசுக்கள் நதியிலிருந்து, நைல் நதியிலிருந்து ஏறி வந்துச்சான். சரியா? அப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போது 7 அவலட்சணமான பசுக்கள் ஏறி வந்துச்சான். சொல்லுங்க, மெலிஞ்சி எலும்பு தோலுமா, பார்த்தாலே அசிங்கமா இருக்கிற மாதிரியான ஒரு எருதுகள் வந்துச்சான். அது வந்து இந்த பசுமையான எருதுகளை முழுங்கி போட்டுச்சான். முழுங்கி போட்ட பிறகாச்சும் கொஞ்சம் பசுமையா இருக்குன்னு பார்த்தான்னா அப்படி இல்லையா. அது எப்படித்தான் இருந்துச்சான்? அதே அவலட்சணமா தான் இருந்துச்சான். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், செழுமையின் தெய்வத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்த பிறகும் அவலட்சணமான ஒரு தோற்றமா? ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், முன்னிருந்த அதே நிலைமையா? அப்படி இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. வயிற்றுக்குள்ள, நான் சொல்றேன், உன்னுடைய ஆவிக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறதா?
இருக்கா? இருக்குல்ல. தேவன் உன்னோட இருக்காரா? அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் கூட இருக்காரா இல்லையோ விட்டுரு, உனக்கு அதுக்கு ப்ரூஃப் தெரியும் இல்லையோ. தேவன் நல்லவரா, உண்மை உள்ளவரா, அவர் சத்தியம் பேசுவாரா? அவர் தான் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு. நான் சொல்ற உதாரணம் உனக்கு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தின்னுட்டு மறுபடியும் அவலட்சணமான ரூபத்துல நீங்க இருக்கவே கூடாது. பழையபடி ஒரு சமாதான குறைவில்லை, நோயின் பிடி இல்லை, கடனுக்குள்ள நீங்க இருக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசுவுக்கும் தரித்திரத்துக்கும் சம்பந்தம் ஏது? அல்லேலூயா. இயேசுவுக்கும் சோகத்துக்கும் சம்பந்தம் இருக்காமா? அல்லேலூயா. ஆமா, இயேசுவுக்கும் தோல்விக்கும் சம்பந்தம் இருக்கா? அல்லேலூயா. இருக்கா? இல்ல. அல்லேலூயா. இயேசு ஜெயித்தவர், மரண கூறின, அல்லேலூயா, வேதனை உண்டாக்கும் எல்லாவற்றையும் உங்களுக்கு வேதனை உண்டாக்கும் அவரை மரணம் குத்தினாலும் சரி, என்ன குத்தினாலும் சரி, அவரை என்ன செய்ய முடியாது? ஒன்று செய்ய, அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அல்லேலூயா. பக்கத்துல தூங்கிட்டு இருந்த பின்னாடி திரும்பி பார்த்துக்கங்க, தூங்கின கத்து மண்டியில் ஒண்ணு போடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, கவனமா கொஞ்சம் கேளு. அல்லேலூயா. யார் உனக்குள்ள இருக்கிறார், அவர் தகுதி உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு, அவருடைய தகுதி உங்களுக்குள்ள வெளிப்படணுமா இல்லையா? சிம்பிளா வச்சுக்கோங்க. அந்த தகுதி வெளிப்படவில்லை என்றால் நீ அவருக்கு இடம் கொடுக்கவே இல்லை. உன் ஐக்கியம் யாரோட தான் இல்ல? யாரோட தான் இல்ல? ஆசீர்வதிக்கிறவரோட இல்ல. பி கேர்ஃபுல். உன் ஐக்கியம் யாரோட இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோ. உன் உறவு யாரோட இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோ. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. யாரெல்லாம் பூமியின் வம்சங்களை, ஒவ்வொரு குடும்பத்தையும். ஆனா உன் வாழ்க்கையில ஏன் இன்னைக்கு வரைக்கும் மாற்றம் இல்லாம இருக்கு? ஏதோ ஒரு விதத்துல உன் ஐக்கியம் அவரோட இல்ல, வேற. நான் சொல்றேன், கிறிஸ்துவ விட்டுட்டு அவங்க கிருபையிலிருந்து விழுந்து போனாங்களாம். யாரு? அந்த கலாத்தியர். அல்லேலூயா. யாராவது இருக்கலாமா? அத யாரை விட்டுட்டு விழுந்து போனாங்க பாருங்க. கிறிஸ்துவை விட்டு இவ்வளவு சீக்கிரமா நீங்க விலகுவீங்களாப்பா? நீங்க புத்தீனமான ஆட்களா? அதை வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 7வது வசனம் பாருங்க, 5-7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. எப்படி ஓடினீர்களே? நன்றாய் ஓடினீர்களே. நன்றாய் ஓடினீர்களே. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? சம்படி உன் வாழ்க்கை இல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேறாதபடிக்கு உன் ஐக்கியம் வேற எங்கேயோ இருக்கிறதுனாலதான் என்ன செய்ய முடியல. வேற ஏதோ ஒன்றில்ல உனக்கு ஒரு ஐக்கியம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால, அல்லேலூயா, நீ சத்தியத்திற்கு கீழ்ப்படிய உன்னால முடியல. சத்தியம்னா என்னன்னா, தேவன் சொன்னதெல்லாம் சத்தியம். சொல்லுங்க, தேவனுடைய விருப்பம் எல்லாம் சத்தியம், தேவனுடைய வார்த்தை எல்லாம் சத்.
சொல்லுங்க. நான் உங்களோட ஐக்கியமாய் தேவனோடு இருக்கீங்களா? எங்கேயோ போய் ஜெனரேட்டர் பண்ணணும். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. சரி, இப்ப உங்க ஐக்கியம் அவர்களோடய இருக்கு. ஐக்கியம்னா என்ன தெரியுமா? வெத்து வார்த்தை இல்லை, வெத்து வார்த்தை இல்லை. அது ஐக்கியம்னா தொட்டுக்கிட்டு கண்ணார கண்டுகிட்டு. ஹல்லேலூயா. யார் எப்படி தொட்டு உணர்ந்து பார்த்தோமா? அந்த கண்டும் கேட்டும், கண்டும் கேட்டும் உணர்ந்தும் அதை நாங்க அறிவிக்கிறோம். அப்படித்தான் யோவான் சொன்னாரு. அப்ப நீ தேவனோடு இருந்தா உனக்கு எப்படி இருக்கணும்? கண்டும் கேட்டும் உணர்ந்தும் இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? இருக்கணும்ல, அதான கணக்கு. ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், நீ கண்டும் கேட்டும் இருக்கிற, உனக்குள்ள ஒரு லைவா இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும். அதை இப்படி சொல்லட்டுமா? உன் வழிகளை எல்லாம் யாருக்கு ஒப்புவி? கர்த்தருக்கு ஒப்புவி. அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவர். நமக்கு இதுவரைக்கும் ஒரு காரியமும் வாய்க்கலைன்னா நீ ஒரு காரியத்தையும் அவற்றை ஒப்பு கொடுத்ததே இல்லை. ஆமாவா? அல்லேலூயா. நீங்க எப்படி இருந்திருக்கணும்? தேவனுக்கு மகிமையா இருந்திருக்கணும். இல்ல, நான் சொல்றேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னவா? பின்னாடி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அந்த சிருஷ்டியில என்ன இல்ல? குறை இருக்கா? நோய் இருக்கா? அவமானம் இருக்கா? ஹல்லேலூயா. இருக்கா? இன்னைக்கு ஒண்ணும் செய்ய மாட்டாரு, என்னைக்காவது செய்வார். நான் சொல்றேன், பொய். தேவன் சொல்ற இன்றைக்கு ரட்சனை நான், இப்பொழுது அனுக்கிரகத்தின் காலம். யார் அதை நம்புறீங்க? நம்பிக்கையை பார்த்தா பார்த்தா இருக்கிறது கூட இருக்கு போயிடும். இதுல சத்தம் போதுமான அளவுக்கு. சரி, ஸ்தோத்திரம். வேதம் எப்படி சொல்லுதுன்னா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உன் பவர் ஏறணுங்குது, சத்தம் சவுண்டு ஏறணுங்கிறது. யூதா புத்திரரின் சத்தம் வலுத்து கொண்டது, அவர்களுடைய வார்த்தை மேற்கொண்டது. அல்லேலூயா. ஆமெனா? நான் சொல்றேன், நீ மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருக்கிற வண்ணமாக இப்படியே போவாத, அது சரியில்லை. நாள்தோறும் தேவனுடைய நன்மை உன் வாழ்க்கையில் நடந்தாகணும். அதுதான் உனக்கு சாட்சி. பக்கத்தில் அங்கிட்டு சொல்லுங்க, பாட்டி அல்லேலூயா. 2 சேர் 3 சேர் தள்ளியிருந்தாலும் ஒரு உலுக்கு உலுக்கி சொல்லுங்க. நான் வந்தேன்னா உலுக்குவேன், மரத்தை உலுக்கிற மாதிரி உலுக்கிடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, பாட்டி
அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் சத்தமா சொல்லுங்க, புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, பழையவைகள் யாவும், பழையவள்னா ஒளிந்து போயினுங்க கூட இருக்க, பழசு யாவும் சொல்லுங்க, எல்லா கடன் யாவும், எல்லா பாவம் யாவும், எல்லா மாம்சத்துக்குரிய காரியங்களும் எல்லாம் ஒளிந்து போயின. அல்லேலூயா. உன் ஐக்கியம் இயேசுவோட இருந்தால், அல்லேலூயா, இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் பழையவைகள் சொல்லுங்க, பழையவைகள், கட்டுகள், நோய்கள், பலவீனங்கள் எல்லாம் ஒளிந்து போயிருக்கணும். இல்லைன்னா நீ இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வரல. உன் ஐக்கியம் எங்க இல்ல? ஆசீர்வதிக்கிறவரோட இல்ல. ஆமா, உங்க மைண்ட் எல்லாமே விசுவாசத்துக்குரிய மைண்டா இல்லைன்னா நான் சொல்றேன், கிறிஸ்துவால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமோ இருக்காது. ஈசாக்க பாருங்க, அவனை பெலிஸ்தர் தேசத்துல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க, எப்பா நீ எங்களை விட பலத்தவனானாய், வாய் திறக்குமா சொல்லுங்க, நீ எங்களோட பலத்தவன் ஆயிட்ட அப்படின்னு உங்க ஊர்க்காரன் சொல்லணும். யார் சொல்லணும்? ஆமா, உங்க ஊர்க்காரன் சொல்லணும். அண்ணே நீங்க நல்லா தூங்குறீங்க, அண்ணே பாட்டி நீங்க நல்லா தூங்குறீங்க, இப்படியா சொல்றது? அல்லேலூயா. யார் சொல்லணும்? ஊர்க்காரன் பார்த்தோம், எங்களை விட நீ எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறாய். வாயை திறந்து சொல்லணும். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் எப்படி இருக்கணுமா? எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறாய். அதனால எங்களுக்கு பயமா இருக்கு, நீ என்ன செஞ்சிரு, போயிரு, எங்களை விட்டுட்டு நீ போயிரு. இன்னும் இருந்தீன்னா நாங்க அவ்வளவு பேரும் உமக்கு அடிமையா ஆயிருவோம், என் தேசம் உனக்கு ஆயிரும். அதனால நீ எங்களை விட்டு போயிரு. அல்லேலூயா. வராம படிச்சவங்க துரத்தி விட்டாங்களா? இவர் போய் துறவு தோன்றாரா? அல்லேலூயா. துறவு தோன்றாரு. தண்ணிய பார்த்தாங்களா? பார்த்தாங்க. வாக்குவாதம் பண்ணாங்களா? பண்ணாங்க. அதை மூடி போட்டாங்களா? அப்படிலாம் போடுவாங்க. ஆனா நீ என்ன செய்யக்கூடாது, இன்னொரு இடத்துல போய் தோண்டு. சொல்லுங்க, இன்னொரு இடத்துல தோண்டு. உன் முயற்சிய கைவிடாத. இந்த லேச தட்டி முயற்சிய கைவிடாத. அல்லேலூயா. ஆமா, இன்னொன்னு தோண்டு. சொல்லுங்க, இன்னொன்னு தோண்டு. அதுக்கும் வாக்குவாதம் பண்ணாங்களா? அதுக்கும் வாக்குவாதம் பண்ணாங்க. என்னப்பா இது, ஒவ்வொரு காரியத்திலும் இந்த பிரச்சனை. இல்ல சோர்ந்து போகாத, இன்னொன்னு தோண்டு. அல்லேலூயா. ஆமா, அந்த இடத்துக்கு அங்க தண்ணியும் கண்டாங்க. எப்படி தண்ணியை கண்டாங்க? அல்லேலூயா. தண்ணீரை கண்டோ. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில என்ன செய்தது, நிறைவேறின ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஒரு தடவை நாங்க ஒரு வீடு கட்டுறதுக்காக என்ன செய்யறோம், ஒரு 5 வீடு கட்ட வேண்டியிருக்கு. ஒரு போர் போடுறேன். ஆமா, போர் போட்டுட்டு இருக்கிறோம். என் போன் வந்தோடனே எவ்வளோப்பா இருக்கு? 400 அடி போயிடுச்சு. சரி, அப்புறம் 400 அடி போயிடுச்சு. வேற செய்தி ஒன்றும் வரல. சரி, ஓகே, போடு 600 அடி போயிடுச்சு. எவ்வளோ அடி போயிடுச்சு? 600 அடி போயிடுச்சு. அப்புறம் ஏதாவது சொல்லுவானா? ஒன்றும் சொல்லலை. 700 அடி போயிடுச்சு. அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்களா? சொன்னாங்க. இப்படி சொன்னாங்க, அண்ணாச்சி 700 அடி போட்டாச்சு, தூசி தான் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? தூசி தான் வந்திருக்கு. நான் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறேன், ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆசீர்வாதத்துக்காக அங்கே இருதயராஜி வரை அங்கேயே இருக்கார். அல்லேலூயா. சொல்லுங்க, இருதயராஜ் இருக்கும் இடம் ஆசீர்வாதம் இருக்கும் இடம். நான் சொல்லலை, உன் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அங்க ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஆமா, நான் சொன்னேன் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன்,
எனக்கு லேசா அப்படியே யோசிச்சுட்டேன், கார்ல இந்த கம்மாக்கரை போறேன், தண்ணீரை கண்டோம். அது எங்கம்மா இருக்கு? அல்லேலூயா. அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தங்கள் துறவின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம். அடுத்த வசனம் பாருங்க, நாங்க தண்ணியை பிடிச்சு கண்டுபிடிச்சுக்கோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்குது? ஆமா, உள்ள ஆவியானவர் சொல்றாரு. ரைட். எனக்கு அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு, தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமா, அதுக்கு என்னமா பேரிட்டான்? இந்த பெயர் சேபா என்னப்படுகிறது? அடுத்த உடனே பாரு, ரெவல்யூஷனா பாரு. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதுக்கு ரெக்கபோத்துன்னு பேர் வச்சாங்களா முன்னாடியே? பாரு. அல்லேலூயா. ரெக்கபோத்த பாருங்க, போட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஆமா, வேறொரு துறவை வெட்டினான். ஆமா, ஸ்தோத்திரம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணல. நான் சொல்றேன், பிசாசு உன்னை போராட்டம் லேசுக்குள்ள உன் வெற்றிய உனக்கு கொடுத்துருவானா? நீ வெற்றி பெற்றாச்சுன்னா அவனுக்கு அங்க இடம் இல்லைன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த ஊரை காலி பண்ணி பிசாசு போய்தான் ஆகணும். அதனாலதான் அவன் முடிஞ்ச மட்டும் உன்னோட போராடுறான். நான் சொல்ல, உனக்கு போராட்டம் இல்லைன்னு இல்லை, நீ போராடிட்டு தான் இருக்கணும். ஆனால் ஜெயம் கர்த்தருடையது. அல்லேலூயா. நான் எப்படி எல்லாம் விசுவாசிக்கிறேன், ஐயோ நான் இப்படி இருக்கேன், சிலருடைய எண்ணங்கள். நான் சொல்றேன், நீ விசுவாசிக்கிறபடிதான் இருப்ப, இப்படி இருக்க மாட்டேன். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உன் விசுவாசத்தின்படிதான் நீ வாழுவ. ஆனா உன் வாழ்க்கையே நீ எப்படி விசுவாசிக்கிறாய் என்பதை பொறுத்துதான். அல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படி? விசுவாசத்தினாலே நீதிமான் வாழுவான். அல்லேலூயா. அதை உள்ள வச்சுக்கோ. விசுவாசம் காணப்படாதவைகள் எல்லாம், இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி அழைக்கிற தேவனோட உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா அவர் சொல்லுவாரு, இல்ல அது இல்லைன்னு நீ சொல்லுவ, இருக்கிற மாதிரி அழைச்சு கொண்டு வாம்பாரு. அல்லேலூயா. நான் சொன்னேன், மேற்கொண்டு போடுங்க அப்படின்னு. வீட்டுக்கு போயிருக்கேன். அன்னைக்கு வீட்டுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு போன் வருது. நான் வண்டியில போகும்போது கண்ணீரை கண்டோம்னு கர்த்தர் சொல்லிட்டாரா? அல்லேலூயா. அந்த வசனத்தை ஞாபகப்படுத்திட்டாரா? இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, தண்ணி அங்க வந்துருச்சு. அல்லேலூயா. ஆனா நான் வீட்டுக்கு போயிட்டேன், தண்ணி வந்துருச்சு நீ என்ன அப்படின்ட்டு. அங்க சொல்றேன், கால் வந்தோடனே, தண்ணி வந்துருச்சா? வந்துருச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க விசுவாசம் ஒரு நாளும் தோற்பது இல்லை. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆகல, நீ விசுவாசிக்கல. அல்லேலூயா. நீ நம்பல, உன் சௌரியத்துக்கு போய்கிட்டு இருக்க. தேவனுடைய வசனத்தின்படிதான் உன் வாழ்க்கை. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அது என்ன சொல்லுகிறதோ அதன்படிதானே உன் வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. உன்னை குறித்து தானே புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. யாரை குறித்து எழுதியிருக்கு? குறித்தா? அல்லேலூயா. ரொம்ப பாவமா இருக்கீங்களே, எனக்கு உங்களை பார்த்தா அல்லேலூயா ஸ்தோத்திரம், 2 தொட்டில கட்டி உங்களை ஆட்டி விடணும் போல இருக்கு. இவ்வளவு பாவமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. குழந்தைய காட்டிலும் பாவமா ஜனங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, யுத்தம் கண்டிப்பா உண்டு. யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு, ஜெயம் உண்டு. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ யுத்தம் பண்ணாத, உனக்குள்ள இருக்கிறவர் யுத்தம் பண்ணுவார். உன் காரியத்தை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்பட்டீன்னா, கவலை இருக்கிற இடத்துல நீ தோத்துட்ட. நீ பாரத்தை யார் மேல தூக்கி வச்சிருக்கணும்? கர்த்தர் மேல தூக்கி வச்சு, ஆண்டவர் இந்த காரியம் எப்படி நடந்துட்டோம். அல்லேலூயா. என் காரியத்தை உண்மையில வைக்கிறேன், இந்த காரியம் எனக்கு இப்படித்தான் நடக்கணும். ஒரு குறைவு கூட உன் வாழ்க்கையில வரக்கூடாது. நோயே வரக்கூடாது, கடனே வரக்கூடாது. இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்.
இந்த விசுவாசம்லாம் மைனஸை சரி பார்க்கிற விசுவாசம். நான் சொல்றேன் மேல போ. அல்லேலூயா. என் பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாய் நிரம்புகிறது. கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறது. இதை சொன்னது யாரு? இது யாருடைய வசனம்? யாருடைய வசனம்? நான் சொல்ல வேண்டிய ஆள் சொல்லல. நான் சொல்றேன், சில காரியங்களில் உங்களுடைய மைண்ட் செட்டை பிடிச்சி வச்சிருக்கிற அந்த அந்தகாரத்தின் வல்லமையோட பேசுகிறேன். I break every evil spirit in the name of Jesus. மைண்ட் இனி பிடிக்காத. அல்லேலூயா. அந்த மைண்ட்ல தேவனுடைய வசனம் போய் குடியிருப்பதாக. ஆமென். ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உதடுகளை வச்சு ஸ்தோத்திரம். ஐயா பின்னாடி இருக்கீங்களா? உதடு நல்லா அசைஞ்சு சத்தம் வரட்டும். சபையில இருந்து ஒரு சத்தம் வரட்டும். நல்ல ஸ்தோத்திரம். ஒரு கிருபை பெருகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண உடனே இருதயத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரமே பண்ணலைன்னா என்ன இருக்கும்? அந்த இருதயம் இருள் அடைஞ்சு போயிடும். ஆமா, நீ என்னதான் வார்த்தைகளை சொன்னாலும் நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சொன்னது எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணு. உன் புத்தி ஒன்ன நடத்தக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி ஒன்ன நடத்தணும். தேவனுடைய வசனம் ஒன்ன நடத்தணும். அது உன் பாதைக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சம். இல்லைன்னா உனக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதை சொல்றேன். நான் யாரோட ஐக்கியமா இருக்கிறேன்? அல்லேலூயா. சர்வ வல்லவரோடு, மரணத்தை ஜெயித்தவரோடு, உலகத்தை ஜெயித்தவரோடு, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவரோடு என்னுடைய ஐக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, யாரோட ஐக்கியமா இருக்கிறீங்க? நான் ஜெயித்தவருடைய, அவரோடு கூட நான் ஐக்கியமா இருக்கிறேன். சமாதான காரணரோடு ஐக்கியமா இருக்கிறேன். ஒளியோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். வேதம் சொல்லுது, இதுதான் நான் என் ஐக்கியம். அல்லேலூயா. ஐக்கியத்துல நான் சொல்றேன், இதுக்கு மாறான ஐக்கியத்தெல்லாம் என்ன செஞ்சிரு? ரிமூவ் பண்ணு. அல்லேலூயா. ஆமா, நீ சோகத்தோட ஐக்கியமா இருக்கிறாயா? கண்ணீரோடு ஐக்கியமா இருக்கிறாயா? கவலையோடு ஐக்கியமா இருக்கிறாயா? அதை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடு. அல்லேலூயா. என்னுடைய ஐக்கியம் யாரோட? ஆமே. அவர் இருக்கிற இடத்துல உன் சமாதானம் எப்படி இருக்கும்? நதியை போல இருக்கும். ஏன்னா அவர் சமாதான காரணர் ஆனார். அல்லேலூயா. ஆமா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அல்லேலூயா. ஆமா, நீ சோதனையில ஜெயிக்க நீ பலுகு பெருகும்படி ஒரு ரெகபோத்தை காண்பாய். அல்லேலூயா. ஆமா, தேவன் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. அவன் மகா பெரியவன் ஆனான், ஐஸ்வர்யவான் ஆனான். ஆனாலும் அவனுக்கு தேவைகள் இருந்தது. அல்லேலூயா. நான் இப்ப ஒரு காரியம் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்க முதலாவது அதுக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு 500 பரிசு கொடுக்க போறேன். அல்லேலூயா. நம்ம சபையில இருக்கிற எல்லாரையும் உங்களுக்கு தெரியும்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சபைக்குள்ள மிகப்பெரிய மகா பெரிய ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? ஒரு ஆள் எழுந்து நின்று சொல்லணும். யார் அவரு? இயேசு கிறிஸ்துவா? உட்காருங்க. வேற யாரும் இருக்காங்களா? அல்லேலூயா. மகா பெரியவன் இயேசுவா மகா பெரியவன் ஆனாரு. அல்லேலூயா. தேவனா மகா பெரியவன் ஆனாரு. அங்க யார் மகா பெரியவன் ஆனா? ஈசாக்கு. நான் தான். அல்லேலூயா. அந்த விசுவாசம் சொல்லு. யாரோட ஐக்கியமா இருக்கிறேன்? மகத்துவமான
அந்த வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறவரோடு கூட நான் ஐக்கியமா இருக்கேன். என் ஐக்கியம் சிங்காசனத்தோட இருக்கு. ஆமே. ஆமா, எங்கேயும் ராங்கா விட்டுட்டு வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் எனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், நீ கஷ்டத்தையே போட்டு குழைச்சு மூஞ்செல்லாம் பூசு. ஆனா அது எப்படி ஒளியாயிருச்சு இந்த இடம் வெளிச்சம். நான் சொல்றேன், அந்த வார்த்தையினால மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் சொன்னால் தேவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் சொன்னா ஆகும். அதுதான் தேவனுடைய விசுவாசம். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நான் சொன்னா ஆகாது. அது பரவாயில்ல. நான் என்ன சொல்றேனோ ஆகும்னா நான் எனக்கு தீமையவே சொல்லுவேன். சொல்லுங்க, பிசாசு உங்களை சபிக்க வேண்டாம். அவன் எங்கப்பா போயிட்டேன், ஒன்றும் தேவையில்லை. இந்த பெந்தகோஸ்தே ஜனங்கள் தங்களை தாங்களே சபிக்கிறது இல்லை, எனக்கு நின்று செயல்படுகிறார்கள். எப்படி? பெந்தகோஸ்தே ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தங்களை தாங்களே சபித்துக் கொள்வதில் அல்லேலூயா நின்று செயல்படுறாங்க. அவங்களோட எனக்கு போராட்டமே கிடையாது. ஸ்தோத்திரம். அவங்க இயேசுவை நம்புறதே இல்லை. யார் அவங்க? வேற என்ன அவங்களுக்கு? பெந்தகோஸ்தே ஜனம். ஆனா என்ன செய்யறது இல்லை? இயேசுவை நம்புறதே இல்லை. அட்லீஸ்ட் நான் சொல்றேன், உன் புத்தியை நம்புற அளவுக்காவது இயேசுவை நம்பலாம். ஆமா, சொல்லுவாங்க, நிறைய பெண்களை பத்தி சொல்லுவாங்க. பெண் புத்தி என்ன புத்தின்னு சொல்லுவாங்க? பெண் புத்தி ஊசி மாதிரி குத்துற பின்ன புத்தி. அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த மாதிரி இல்லை. உன்னோட ஐக்கியமா இருக்கிறவர் உனக்கு ஒரு சத்தத்தை என்ன செய்வாரு? கேட்க பண்ணுவார். சத்தம் கேட்குமா? அல்லேலூயா. இதோ நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு என்ன சொன்ன தெரியுமா? உன்னை நான் திரளா பெருக பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. அதோட தேவனுடைய வசனம் ஒரு காலத்துக்கு அல்ல, அது காலங்களுக்கு சொந்தமானது, எனக்கும் சொந்தமானது. ஆமேனா? அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கே சொல்லிட்டேன், உன் லைஃப்ல ஒரு பெரிய சாட்சியோட அடுத்த வாரம் நீ வந்தே ஆகணும். உன் பழைய ஆசை இல்லை, நீண்ட கால இயக்கங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல, இன்றைக்கு நீ ஐக்கியமா இருக்கிற அந்த இயேசுவோடு கூட இன்றைக்கு நீ மகா பெரியவனாய், அல்லேலூயா, விருத்தி அடைந்த ஜனமாக. நான் சொல்றேன், இதுக்கு ஈசாக்கு மாதிரி வெயிட் பண்ண வேண்டாம். யாரோட ஐக்கியமா இருக்கிறேன்? அல்லேலூயா. இயேசுவோடு கூட. எப்படிப்பட்ட ஐக்கியம் தெரியுமா? அவரோடு கூட சுதந்திரவாளியாக. அல்லேலூயா. ஆமா, அவருக்கு எந்த சொத்து இருக்கோ அந்த சொத்து தான் என் சொத்து. அல்லேலூயா. ஆமா, அவரோடு கூட சுதந்திரவாளி இல்லை, சுதந்திரவாளி மட்டும் இல்லை, ஐக்கியமா இருக்கிற நானே அனுபவிக்கிறவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நீங்க பட்டா சாப்பிடலாம், ஏசுனார் பட்டா சாப்பிட முடியுமா? நீங்க சிக்கன் சாப்பிடலாம். பாருங்க, தேவன் பாருங்க, அவர் சாப்பிடாத ஐட்டம் ரெடி பண்ணி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் போய் சாப்பிட்டாராமா, சிக்கன் சாப்பிட்டாராமா, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாராமா, அல்லேலூயா, தந்தூரி சாப்பிட்டாராமா, அப்படி போட்டிருக்கா? அங்கே தந்தூரி சுட்டு வைத்திருந்தார்கள், அவர் தந்தூரி போட்டிருந்தார். சொல்லுங்க, நம்ம இயேசு ஒரு தந்தூரி மாஸ்டர். அப்படியா? கடற்கரையில தந்தூரின்னா நெருப்புல சுட்டு சாப்பிடுறது. அல்லேலூயா. இந்த பிள்ளைங்க ஒண்ணும் இல்லாம, சட்டையும் இல்லாம, ஒண்ணும் இல்லாம, அல்லேலூயா, மீன் பிடிக்க போயிருக்கு. எங்க போயிடுச்சு? மீன் பிடிக்க. ஆமா, ஆண்டவர் அங்க வந்திருந்தார். ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்டார். அங்க என்னதான் நிலைமை? என்னதான்? சரி, ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க, ஒண்ணும் இல்லை. எப்படி இருக்காமா? எடுத்துட்டியாமா? யோவான்ல 21:5. வாசிங்கப்பா. 21
எங்க பேதுரு எப்படி இருந்தானா? பேதுரு எப்படி இருந்தானாங்க? அவர் கர்த்தர்னு சொன்ன உடனே அவன் என்னஞ்சிட்டான்? கடலுக்குள்ள ஊச்சிட்டான். அல்லேலூயா. ஒண்ணும் கிடையாதுங்க, சட்டையும் கிடையாது. தான் வஸ்திரம் இல்லாதவன் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். ஓ சரி. கடல்ல இப்ப இயேசுநாதர் அங்க கரையில இருக்காரு. கரையில இருக்காராமா? சரி. கடல்ல வந்து கடக்கு வந்துட்டாங்களா? அடுத்த வருஷம் பாருங்க. கரையில இயேசு இருக்காரு. புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னா அங்க இல்ல. நீயா போனீன்னா அங்க ஒன்றும் இருக்காது. ஒன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்ன வசனம் ஞாபகம் இருக்கா? என்ன இல்லாமல் உங்களால ஒரு துரும்ப கூட இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓ நிலைமை அது. அல்லேலூயா. அப்ப எங்க பொசிஷன் இருக்கணும்? யாரோட கனெக்ஷன்? பலப்படுத்துகிறவரோட கனெக்ஷன்ல எப்ப இருக்கணும்? எப்பவாவது இருக்கணும், எப்பயும் இருக்கணும். அல்லேலூயா. எப்பயும் இருங்க. நான் சொல்றேன், வினாடிக்கு வினாடி உன் ஐஸ்வர்யம் பெருகும், வினாடிக்கு வினாடி உன் ஞானம் பெருகும், ஒவ்வொரு செகண்ட்லயும் உன்னுடைய பரிசுத்தம் விளங்கும். ஆமென். அங்க சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சொல்லுங்க, வெத்து வண்டி. சொல்லுங்க, வெத்து வண்டி இங்க நிறைய இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, வலது பக்கமா வலைய போடு. அல்லேலூயா. பேதுரு எப்படி தெரியுமா? அவர் ஏதாவது சொல்லுவாரு. நான் சொல்றேன், மீனை பிடிக்கணும்னா அவர் தான் உனக்கு இந்த இடத்துல போடுன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படி சொல்றதுக்கு அவர் உன் கூட இருக்கணும். அவர் இருந்தா நீ மீனை எந்த இடத்துல பிடிக்கணும்னு உனக்கு ஐடியாவை கொடுப்பாரு. அங்க படவுகள் நிரம்பத்தக்கதான மீன்கள் உண்டு. சொல்லுங்க, இயேசுவோடு கூட இருந்தா உன் படகும் இல்ல, எல்லா படகும் உன் பக்கத்துல இருக்கிற படகெல்லாம் ஒரு இடத்துல எப்படி போடுறது தெரியுமா? அங்க பக்கத்துல இருக்கிற படவுகள் அப்படின்னு போட்டிருக்கு. 2 படகுன்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல எப்படி போட்டிருக்கு? படவுகள். அதை உதவிக்கு வரும்படி கூப்பிட்டானா. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரம் அல்ல, தேவனுடைய திட்டம் வேறு படவுகளும் உன் ஐஸ்வர்யத்தினால நிரம்பித்தான் ஆகணும். அல்லேலூயா. நீ மட்டும் இல்ல, உன்னை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுத்தான் ஆகணும். அது தேவனுடைய திட்டம். அது போலதான் அந்த வார்த்தை வந்தது, வலதுபுறமா போடு. போட்டாச்சா? போட்டா என்ன நடந்தது? 153 பெரிய பெரிய மீன்கள் கிடைத்தது. ஆனாலும் வலை கிழியவில்லை. சொல்லுங்க, உன் வாழ்க்கையில பெரிய பெரிய லெவல் சத்தமா சொல்ல மாட்டீங்களா ஐயா? நான் சொல்றேன், வாழ்க்கை பூரா உழைச்சி முதுகெலும்பு ஒடிச்சு. அல்லேலூயா. ஆமா, சில வயசான ஆட்களை பார்ப்பேன். வயசான எனக்கு என்ன தெரியுமா? வாழ்க்கை பூரா வீணாக்கிட்டான். அல்லேலூயா. இன்னும் சில வயசானவங்களை பார்த்துருக்கேன். இன்னும் சில வயசானவங்களை என் வாழ்க்கையில பார்த்துருக்கேன். அவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை, சம்பூர்ணம் அவங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. ஆண்டவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். உன் சிந்தை உன்கிட்ட லொல்லாததை பார்க்காம, எதை பார்க்க கூடாது? உன்கிட்ட எது இல்லையோ அதை பார்க்காத. யார் இருக்கா? சம்பூர்ணத்தை கொடுக்கிறவர் உன் வாழ்க்கையில இருக்கிறாரு. என் கண்கள் அவரை தான் பார்த்தோம். அந்த ஆசீர்வதிக்கிற மகத்துவம் உள்ள அன்புள்ள அந்த தெய்வத்தை மட்டும்தான் என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமெனா? அல்லேலூயா. பிடிச்சானா படகு நிறையா? நம்ம தந்திரி மாசத்துல என்ன பண்ணியிருந்தாரு? கரைக்கு வந்த உடனே அங்க என்ன நடந்துச்சு? நீ மீன் பிடிச்சிட்டு வருவ. அல்லேலூயா. அதை 2 சீவி
அப்புறமா நெருப்புல போட்டு வாட்டி கொடு. இல்ல 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 அல்லேலூயா. ஆமா, அடுத்தடுத்து போமா. ஸ்தோத்திரம். அதுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டேன். ஸ்தோத்திரம். எப்படி கரையிலே மீன் நெருப்பு போட்டிருக்கிறதையும் அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது ஏறின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் என்ன போட்டிருக்கு? கரி நெருப்பு, தந்தூரி அடுப்பு. அல்லேலூயா. தந்தூரி அடுப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். நான் சொல்றேன், நீ எந்த இடத்துல போனாலும் அல்லேலூயா, அவர் உனக்கு அப்ப ரெடியா வச்சிருப்பாரு, மீன் ரெடியா வச்சிருப்பாரு. உன் படகுல நான் சொல்றேன் பெரிய 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 மீன்கள். அல்லேலூயா. சும்மா ஐரம் மீன். அல்லேலூயா. ஐரம் மீன் கூட 1300 ரூபா 1400 ரூபா இன்னைக்கு ஒரு கிலோ. ஆமா, நான் சொல்றேன் இனிமே அப்படி இல்லை. சொல்லுங்க, பெரிய 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 மீன்களை. ஆமே, ஆமா, பெரிய மீன்களை. எத்தனை மீனுமா? 153 ஞாபகமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இனி உன் வலையில பெரிய பெரிய மீன்கள் மாட்ட போகிறது. என்னைக்கோ பிடிச்ச மீனை இன்னைக்கு ஐயா சொல்றாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில சம்பவிக்க போகிறது. அதனாலதான் அத சொல்றாரு, ஓமைய சொல்றாரு. அல்லேலூயா. கொஞ்சம் இத கேட்ட உடனே திமிரு ஏறணும். அல்லேலூயா. ஆமா, எப்படி ஏறணும்? அவர் என் கர்த்தர். என்ன சொல்லுங்க? அவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அல்லேலூயா. என் மகிமையின் தேவன். அல்லேலூயா. இதை சிரிச்சுட்டே இருங்க. மரியாள் எப்படி பிள்ளை வச்சான்னா, தேவன் தூதன் சொன்னதை மனதுல வச்சு, என்னது மனதுல வச்சு சிந்தித்து கொண்டிருந்தாளாம். அப்படியா போட்டிருக்கு? மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இருதயத்துல வச்சு சிந்தனை பண்ணணும். சொல்லுங்க, இருதயத்துல வச்சு இருக்கீங்களா? அல்லேலூயா. இருதயத்துல வச்சு 2:30 வரைக்கும் ஆயிரும். பிரசங்கம் நீண்டுரும். யாருக்கு? ஆமா, வாயை திறக்கலன்னா கொஞ்சம் மூடிக்கிற வேண்டியதான் 2:30 வரைக்கும். ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2:30 மணிக்கு விட்டுறவா? 2:30 மணி வரைக்கும் இருக்கிறவா? நான் பேசுவேன் 2:30 மணிக்கு. இல்லை, சாயந்தரம் தான் மீட்டிங். சொல்லுங்க, சாயந்தரம் வரைக்கும் இப்ப என்ன செய்ய? பாஸ்டராவது பேசட்டும். அல்லேலூயா. ஆமா, தலையை கொண்டுக்கிறத பாடுறா. வேண்டான்னு சொல்றதுக்கு இவருக்கு மனசு நம்ம தலைய குனிஞ்சிக்கிற ஆட்கள்லாம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிச்சிடுறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. பாருங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். உங்க கூட இருந்து சும்மா உட்காந்து உங்களுக்கு செமையா இருப்பாரா? சொல்லுங்க, இயேசு எனக்கு சுமையானாரா? அல்லேலூயா. அவர் சொல்ற உங்களை தான் அவரு சுமந்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இனி யுத்தத்தை, அல்லேலூயா, வாழ்க்கை பூரா யுத்தம் ஐயா, எந்நேரம் போராட்டம் ஐயா. எத்தனை தடவை வேணாலும் போராட்டம். வா, இனி போராட்டத்தை சமாளிக்கிறவருக்கு யாரு? எங்க ஊர்ல சின்ன வயசுல இங்க அடிக்கடி ஜாதி கலவரம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம லோக்கல்ல போலீஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்து போலீஸ் எப்படி இருப்பாங்க தெரியுமா? கால் சட்டை போட்டிருப்பாங்க. கால் சட்டை போலீஸ் யாராவது பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. நீ பாத்தியா? ஸ்தோத்திரம். அந்த காலத்துல போலீஸ் வந்து கால் சட்டை எப்படி இருக்கும் தெரியுமா? இங்கதான் கால் இருக்குன்னா இங்க இருக்கணும், கத்தி மாதிரி. அப்படி அதுக்கு கத்தி ஏத்தி ஏத்தி ஏத்தியா
அவன் தேய்க்கிறதுக்குள்ள அந்த பாடுபடுவான். அப்படியே கத்தி மாதிரி நிக்கணும். இங்க இருந்து சாக்ஸ் இருக்கும் ப்ரௌன் கலர்ல. அவன் பூட்ஸ் போட்டிருப்பான். எப்படி இருக்கும் தெரியுமா? இங்கெல்லாம் ஆணியா இருக்கும். அப்படி நடந்தா சத்தம் கேட்கணும். மார்ச் பண்ணா. இப்ப அப்படின்னா கிடையாது. அல்லேலூயா. இப்ப மார்ச்சே இருக்கா இல்லையான்னு தெரியல. அல்லேலூயா. மார்ச் எல்லாம் இருக்கு. மார்ச் இருக்கு. பிப்ரவரிக்கு அப்புறம் ஒரு மார்ச் இருக்கு. அது இருக்குதான் செய்யுது. அல்லேலூயா. அப்படி இருக்கும். நான் மார்ச்லாம் பார்த்துருக்கேன். ஆமா, எஸ்ஐ வந்து என்ன செய்வாரு? எல்லாருக்கும் மார்ச் இருப்பார். அப்போ ஆமா, அப்படி கரெக்டா நிறுத்துவாங்க. துப்பாக்கியை பிடிப்பாங்க. துப்பாக்கிய தொட்டு பார்ப்பாங்க. ஆமா, அங்க அந்த கலவரம் வரும்போது இவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க. இதெல்லாம் லோக்கல்ல பழகுன ஆளா. இதுகளை லோக்கல்ல இருக்கிற ஆட்கள் ஓரம் கட்டிட்டு ரிசர்வ் போலீஸ் வரும். அல்லேலூயா. ஆமா, ஒரு வேன்ல வருவாங்க. கடற்கடக்கண்ண அவங்க வேன்ல இருந்து இறங்கும் போதே அப்படியே சாவம் செத்த மாதிரி இறங்க மாட்டான். கட்ட கட்ட கடன்னு குதிப்பாங்க. அப்படியே டக்கு 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 டக்குன்னு. ஆமா, ஏதோ ஒரு யுத்தத்துல இருக்க போறேன். ரிசர்வ் போலீஸ் வந்துட்டப்பா. இனிமே என்ன செய்யாது? கலவரம் நடக்காது. அல்லேலூயா. போலீஸை குமிச்சிட்டாங்கப்பா. ஆமா, நான் சொல்றேன், இந்த ஒரு 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 செக்யூரிட்டி இருக்கு இல்லையா? யுத்தத்தில் வல்லவர் இவர் ஒருத்தர் போதும். இவற்றை ஒரு தூதன் போய் 1,85,000 பேரை காலி பண்ணக்கூடிய வல்லமை உள்ளவர், தூதர்களின் தேவன். அல்லேலூயா. என் சகோதரர், அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப எனக்கு இதுவரைக்கும் யுத்தம் வரல, இனிமே வரும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? யுத்தம் வந்தா தான் தாயி ஜெயம் வரும். அல்லேலூயா. இப்ப நான் பரீட்சை வரும்னு சொன்ன உடனே நீங்க பயப்படவா செய்வீங்க? அல்லேலூயா. ஆமா, பரீட்சை வரும். யாராவது பயப்படுறீங்களா? அது வந்து போகுது. அல்லேலூயா. வேணா கொஞ்சம் சொல்லுவீங்க, இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வந்தா கூட தேவை, படிச்சு கொடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது டேட்படி வந்துகிட்டே தான் இருக்கும். சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. குதிரை என்ன செய்யணும்? நாம சண்டை நடக்கிற நாளுக்கு என்று ஆயத்தமாகணும். ஆனா யுத்தம் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, யுத்தத்துக்கு ஆயத்தமாகணும். யுத்தமோ கர்த்தருடையது. அல்லேலூயா. யுத்தம் யாருடையது? அப்ப யுத்தத்துக்கு ஆயத்தம்னா என்னன்னு தெரியுமா? அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு நெருங்கின ஒரு ஆலோசனை கீழே இருக்கணும். யாரோட இருக்கணும்? தேவனோட இருந்தா தான் நீங்க யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ண முடியும். ஆமேனா? இந்த யுத்தம் கர்த்தருடையது. பாருங்க, இந்த தாவீது சின்ன பையன், எதுக்கு நின்னால் எப்படி சமாளிக்கவே முடியாத அவ்வளவு தூரம் என்ன ஒரு படையினாலேயே ஒரு மனுஷனை சமாளிக்க முடியல. கோலியாத் அப்படி வந்து நின்ன உடனே அந்த படைகள் சிதறி ஓடிச்சான். அல்லேலூயா. இவங்களை சுகஜீதியை காட்டிட்டாலும் ஈசாக்கு சும்மா இருக்காம, ஆமா, தாவீதுக்கு போய் உன் சகோதரர்கள் ஓடி ஓடி ஒளியிறத, அவனுக்கு எங்க இருந்து அவ்வளவு ஆத்திரம் வந்திருக்குன்னு நினைச்சீங்க? அவங்க அண்ணன்மாரெல்லாம் பெரிய ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருந்தவன். எப்படி தாவீது எப்படி நினைச்சிருந்தான்? எங்க அண்ணன் இருக்காரு யுத்தத்துல, ஆமா, தோக்கவே மாட்டாரு. அங்க வந்து பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்கான். இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? வைராக்கியம் வந்துருச்சு. இவனுக்கு பயந்து யாரு ஓடுறான்? நான் போய் இவனை கொல்லுவேன். அல்லேலூயா. முதலாவது அப்படிதான் என்ன உண்டாகும். கோலியத்தை பார்த்த பிறகு நீ என்ன சொல்ற? இவனை நான் ஜெயிப்பேன். ஹலோ, இருக்கியா? என்ன யாருமோ செத்த ஜீவன் இல்லாம இருக்கிற மாதிரி எந்நேரமும் இதே பிழப்பா? பக்கத்துல சொல்லுங்க, சை, இது ஒரு பிழப்பா? இது எந்நேரமும் ஓன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இவன் அவன் பார்த்தவனே அவனை சொல்றான், இவனை கொல்றவனுக்கு என்ன செய்வாங்க? அல்லேலூயா. இப்ப தாவீதினுடைய சிந்தை எப்படி இருக்கு? இவனை நம்ம கொண்டு போட்டுருவோம், அதுக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. பாருங்க, நீங்க
நீங்க உங்களுக்கு பெரிய சோதனை வந்த உடனே இதை அவர் ஜெயிச்சிருவாரு. எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு ஒரு மேன்மை கிடைக்கும், உனக்கு ஒரு மகிமை கிடைக்கும், நீ அதை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறார். ஆமென். இதுக்கு மேல உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அல்லேலூயா வெயில்ல வச்சு ட்ரில் எடுத்தா தான் சரியாகும். நம்ம கொரோனா பீரியட்ல அந்த இடத்துக்கு உள்ள போய் வேகாத வெயில்ல போட்டு வச்சிருந்த ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி வைக்கணும் போல. அப்படியா? அல்லேலூயா. வார்த்தையிலே பலப்படு. உள்ள வாங்க, இம்மிடியேட்டா வாங்க. உள்ள வார்த்தை வரும்போது அதை உடனே வாங்கி அதை புசித்தே சொந்தமாக்கிக்கொள். ஆமென். ஜெயம் உனக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள. அல்லேலூயா. சொல்லுங்க. கிதியோனுடைய பட்டயம். யாருடைய பட்டயம்? கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். இப்ப உங்களுக்கு சொல்றதெல்லாம் கர்த்தருடைய பட்டயம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம், அந்த தேவ ஆவியின் வசனம், அது என்னுடைய பட்டயம், அது எனக்கு உரியது. இப்ப யார் கையில இருக்கு அந்த பட்டயம்? என் கையில இருக்குது. அல்லேலூயா. நீ எப்படி நினைப்பியோ, ஆனா அவன் நினைக்கான் இது யாருடைய பட்டயம்? ஆமா, கிதியோனுடைய பட்டயம். அது நம்ம கூட இருந்த தள்ளி போட்டுருச்சு. எதிரி பயப்படுறான், நீ எதிரிக்கு பயப்படு. ஹலோ. எதிரி உன்னை கண்டு பயப்படுறான், உனக்குள்ள இருக்கிற வல்லமையை கண்டு பயப்படுறான். ஹலோ, இருக்கீங்களா? நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? நான் எதிரிக்கு பயப்படுறேன். அப்படித்தானே? அல்லேலூயா. ஆண்டவர் பயப்படுகிறது என்னன்னு சொல்றாரு. ஏன் பயப்படுறீங்க? சொல்ற, பயப்படாதீங்கிறாரு. நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன் ஐக்கியம் இயேசுவோட இருக்கு. அல்லேலூயா. காரிய சித்தி தருகிற இயேசுவோட இருக்கு, ஆசீர்வதிக்கிற இயேசுவோட இருக்கு. அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதம் பூரா என்னோட ஐக்கியமாயிருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்குங்கிறேன். நீ இருக்குன்னு சொல்றியா? அல்லேலூயா. இருக்குன்னு சொல்றியா? உன் பிரச்சனை இருக்குன்னு சொல்றியா? கிறிஸ்து இருக்காரா? பிரச்சனை இருக்கா? கிறிஸ்து இருக்காரா? பிரச்சனை இருக்கா? ஹலோ. ரங்கசமுத்திரப்பட்டி ஏசு இருக்கிறாரு. சொல்லுங்க, பிரச்சனை தீர்ந்துருச்சு. அல்லேலூயா. 1000 பிரச்சனை வந்தாலும் அதுல தண்ணீரையும் பார்ப்போம், அதை ரெகபோத்தாவும் மாற்றுவோம். பலுகி பெரும்படியாக இடமா மாற்றுவோம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யுத்தம் வா வா வா. அல்லேலூயா. யுத்தத்திலே வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, ஏ மரணமே, ஓ கூர் எங்க? ஏ பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. ஓ வாழ்க்கையில் எந்த விதமான தீங்குக்கும் கர்த்தரால நிர்ணயம் பண்ணப்படவில்லை. அல்லேலூயா. கிடையவே கிடையாது. சொல்லுங்க, தீங்கும் என்னை அணுகாது. இருக்கீங்களா? அல்லேலூயா. சிலருடைய இருதயம் இன்னும் கனத்து போய் கிடக்குது. நான் வார்த்தையை போட்டு போட்டு உள்ள விடுறேன், நான் வார்த்தைய அனுப்புறேன், மண்டைக்குள்ள யோசிக்காத, அக்செப்ட் பண்ணேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் என்னை குறித்து சொல்லுகிற வார்த்தை சத்தியமானவைகள். எனக்கு ஒன்றும் தெரியலங்க, ஆனா ஒண்ணு தெரியுது. ஒன்றும் தெரியல எனக்கு, ஆனா ஒண்ணு தெரியுது. ஏதோ ஒரு பலத்த விஷயமா, பலத்த காரியங்களை நான் மீட் பண்ண போறேன். ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நான் சந்திக்க போகிறேன். அல்லேலூயா. அது மட்டும் நிச்சயம். இப்ப இருக்கிற நலம் மாறுகிறது. சிலர் எப்படி மாறுதுன்னா, இப்ப நானே ரொம்ப நொந்து போய் இருக்கேன், இப்ப நான் பரிதாபமா இருக்கேன், அந்த நிலைமை மாற்றுவார். அப்படின்னா இனிமேதான் நீ இயேசுநாதரையே அறிஞ்சுக்கிற போகிறாய். உனக்கு இயேசுவுக்கும் இதுவரைக்கும் என்ன இல்லை,
சம்பந்தமே இல்லை, ரட்சிப்பே இல்லை. யுத்தம் கர்த்தருடையது, ரட்சிப்பு. நான் கேட்கிறேன், யுத்தம் முதலாவது வருமா, ரட்சிப்பு முதலாவது வருமா? யுத்தம் வந்தா தான் ரட்சிப்பு அங்க வரும். அல்லேலூயா. ரட்சிக்கிறதற்கு ஈட்டி வில்லை கொண்டு கர்த்தர் ரட்சிக்கிறவர் இல்ல. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்குள்ள அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே நீ நிந்திக்கிற சேனைகள் கர்த்தருடைய நாமத்தினால நானே வருகிறேன். அல்லேலூயா. அவன்கிட்ட இருந்துச்சு பெரிய பெரிய ஈட்டி இருந்துச்சு, ஜெயிக்க முடிஞ்சதா? அல்லேலூயா. அவன் இருந்தான், பெரிய கொக்கு மாதிரி இருந்தான், ஜெயிக்க முடிஞ்சதா? இல்ல இல்ல. அல்லேலூயா. உன்னை ஜெயிக்க முடியாது, உங்களை ஜெயிக்க முடியாது, எந்த சக்தியும் உங்களை ஜெயிக்க முடியாது. உங்களுடைய ஐக்கியம் இயேசுவோடு இருக்கும் பட்சத்துல நீங்கள் தோல்வியை காண்பதில்லை. அல்லேலூயா. குறைவ காண்பது இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆள் சத்தம் வந்துச்சு, அது ஆள் அந்த ஓட்ட இருந்து அந்த சத்தம் வரலையேன்னு இங்க துயரப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரத்துல இருட்டு இருக்கும், மௌனம் இருக்கும், அமைதி இருக்கும். அங்க எப்படி இருக்கும் நீதிமானுடைய கூடாரத்துல? ரட்சிப்பின் கம்பீர சத்தம், 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 சத்தம். உன் கூடாரத்துல ஒரு பெரிய பாட்டு சத்தம், உன் கூடாரத்துல கம்பீர சத்தம் இருக்கணும் இல்லையா? நான் சொல்றேன். அப்படின்னா எங்கேயோ வாழ்க்கை முறையில தப்பு. சொல்லுங்க, நான் இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த முறையில தப்பு. நான் யாரோட தான் இருக்கிறேன்? வாழ்ந்தாலும் உம்மோடுதான். எப்படியா? நான் வாழ்ந்தா யாரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? யாரோட? நோட்டோட, பேனாவோட, பென்சிலோட. நான் வாழ்றது யாரோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? தேவனோட. அது அதுல சந்தேகம் இருக்கா? ஹலோ, சந்தேகம் இருக்கா? இருக்கா? இல்ல. அப்ப அடுத்த வாரம் சாட்சியோட வரணும். சொல்லுங்க, நான் சாட்சியோட வரேன் பாஸ்டர், அற்புதங்களோடு வரேன். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டேன். என்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், அல்லேலூயா, உலகத்துல எவன் வேணாலும் வா, ஏன் உலகமே ஏத்து நின்னாலும் எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர். ஆமென். ஒரு வசனம் வாசிப்போம். உபாகமம் 20. நான் சொல்றேன், இந்த கம்ப்யூட்டர் தான் முன்னுக்கூட்டி போகணும். உபாகமம் 20. ஸ்தோத்திரம் அப்பா. 4ஆம் அதிகாரமும் 4வது வசனமும் உபாகமம் 20:4 என்ன சொல்லுகிறது? உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்று என்னன்னு சொல்லணும்? உங்களோட. ஆமா, டீலிங்க சொல்லுங்க. டீலிங்க முடிக்கிறவரு என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உங்களோட ஒரு டீலிங் இருக்குன்னா அதை முடிக்கிறவர் உங்க கூட இருக்காரு. அல்லேலூயா. ஆமா. அப்படின்னு முன்கூட்டி என்ன செய்யணும்? முன்கூட்டி என்ன சொல்லணும்? திருத்திருந்து முடிக்கணுமா? முன்கூட்டி. ஆமா, இன்னையில இருந்தாவது சொல்லுங்க. இதுவரைக்கும் வாயை பொத்திட்டு இருந்ததெல்லாம் போதும். அல்லேலூயா. ஆமா, இனி சொல்லுங்க. என்னோடு வருகிறவர் எப்படி 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 என்னோட யுத்தம் பண்ணுகிற
என் காரியத்தை ஜெயிக்க வைக்கிறேன், என் காரியத்தை வைக்க பண்ணுகிறேன். அவரு எங்களோட வருகிறவர், எங்களோட போகிறவர் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று 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 பரீட்சைக்கு கூட வருகிறவர் அவரு. என் தேவன் முதல் மார்க் கொடுக்கிறவர் என்று சொல்ல வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, கத்துறாரு அவரு, சொல்ல வேணுமா? அல்லேலூயா. நல்ல தின்னுட்டு மேளா கணக்கா தின்னதையே யோசிச்சுட்டு அடுத்து எப்ப தின்பேன்னு தெரியக்கூடாது. அல்லேலூயா. வீட்டுல இருக்கு வரைக்கும். அல்லேலூயா. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்ன செய்யாது? ஆமா, அது திங்கலாமா இது திங்கலாமா, அதான் அடுத்தது. என்னத்தை திம்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை திம்போம், எதையோ தின்றலாமா, அதை தின்றலாமா, அந்த புத்தியோடு. அல்லேலூயா. ஆமா, உன் தலைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிற அந்த தெய்வத்தை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களோடு கூட இருக்காரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிமா முழுசு நாளையும் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். சரி, யுத்தம் பண்ண போறீங்களா? ஒரு பட்டணத்து மேல யுத்தம் பண்ண போறீங்கன்னு வைங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னு வைங்க. அல்லேலூயா. நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு ஒரு எதிரி அங்க முன்கூட்டியே, நீ நல்லா இருக்க கூடாது, நீ ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் இருப்பானா இல்லையா? இருப்பான்ல. எதிரி ஒருத்தர் இருப்பான்ல. ஆகினால யுத்தம் பண்ண போற இடத்துல அல்லேலூயா ஒரு மனுஷனோட டீலிங் பேச போறீங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க ஜெயிக்கணும். 10வது வசனத்தை போடுமா? நீங்க ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது நீ போற கதையை முடிக்க போற. சொல்லுங்க, கதைய யுத்தம் பண்ண போற. வாய தரைய சொல்லுங்க, யுத்தம் பண்ண போறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய். இது என்னடா புதுசா இருக்கு? அல்லேலூயா. ஆமா, நீ சமாதானம் சொன்னீங்கன்னா சரண்டர் ஆகி உன் கூட வந்து நிற்பா. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? சமாதானத்தை சொல்லு. அடுத்த வசனம் பாருங்க, நீ சமாதானத்தை என்ன செய்ய சொல்லுங்க, சமாதானத்தை சொல்லு. ஏசு கூட்டின ரூம்ல வந்தாரா? வந்த உடனே சண்டையை இழுத்தாரா இல்லையா? சண்டை இழுத்தாரு. நீங்க சில நேரம் வீட்டுக்குள்ள போன உடனே சண்டை இழுத்துப்பீங்கல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாஸ்டர், உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சத்திர சொல்லாதீங்க பாஸ்டர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சண்டை இழுத்தீங்களா? சண்டை இழுத்தீங்களா? ஆமா, சண்டை இழுத்தீங்க. இனிமே அப்படி செய்யாதீங்க. சமாதானம்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சமாதானம். வீட்டுக்குள்ள போகும்போது ஐயையோ அவ எப்படி இருக்காளோ அப்படின்ட்டு ஏதாவது பேசட்டும், சப்புன்னு ஒன்று கொடுத்துட்றேன் அப்படின்னு போனீங்கன்னா நான் சொல்றேன், சப்புன்னு உனக்கு கிடைச்சிடும். அல்லேலூயா. சப்புன்னு உனக்கு கிடைச்சிடும். ஸ்தோத்திரம். அப்ப இப்ப என்ன செஞ்சிடணும்? ஆமா, அந்த பட்டணத்துக்கு நீ சமாதானம், அந்த வீட்டுக்கு சமாதானம். நீ உள்ள போகும்போது சமாதானத்தை சொன்னிட்டீன்னா சொல்லுங்க, வாயை திறந்து சொன்னிட்டீன்னா ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒரு வீட்டுல அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால், நான் சொல்றேன் வாசலை திறப்பான். திறந்தால்னு போட்டிருக்கேன். இன்னைக்கு நீ எந்த டீலிங் பண்ணாலும் அந்த பட்டணம், அந்த டீலிங் மேல நீ சமாதானத்தை போடு. இயேசுவின் நாமத்துல சமாதானத்தை கட்டளையிடுகிறேன்னு சொல்லு. அவர்கள் சமாதானமா உனக்கு வாசல் திறப்பாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் தெரியுமா? அதிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆகி அப்படி ஆவாங்க. உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள். ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் சமாதானம் என்று கூறுகிற உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். ஆமா, நீங்க பாருங்க. ஆமா தப்பா, நீங்க பாருங்க, நான் சமாதானமா இருக்கேன். நாக்கும் எப்படி இருக்கேன்? சமாதானமா இருக்கேன். நான் சமாதானமா இருக்கேன். யாவஞ்சத்தமா இருக்கேன்னு அர்த்தம். சமாதானம் எப்படி இருக்கும்? நதி போல. சமாதானம் எப்படி இருக்கும்? நதி போல. அல்லேலூயா. ஆமா, சமாதானம் ஓட்டம் எப்படி இருக்குமா? நதி போல. ஒரு இறைச்சலோட மட 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 மடன்னு பக்கத்துல அங்க இங்க எல்லாம் பரவிக்கிட்டு போவோம். ஆமேனா? ஏன்? உன் கூட இருக்கிறவர் சமாதான பிரபு, அவர் சமாதான கர்த்தர், அவர் சமாதான காரணர். அல்லேலூயா. அவர் யெகோவா ஷாலோம். ரைட்? இனி அவர் பாடு, உங்க பாடு. ஆமா, இனி யார் பாடு? கர்த்தர் பாடு. ஆமா, ஆண்டவர் திட்டவட்டமா சொல்றாரு, நீ சொல்லு. அல்லேலூயா. என் கூட வருகிறவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் ஜெயிக்கிறவர். நான் போற காரியம் ஜெயமா முடியும். அவருக்கு நன்றி, அவருக்கு ஸ்தோத்திரம். சரி, போயிட்டியா? இப்ப ஆளை பார்த்துட்டியா? டீலிங் பண்ண வேண்டிய ஆளை. அல்லேலூயா. யுத்தத்துல நீ தான் ஜெயிக்கணும். உங்களை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. ஆமாவா? 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 கொஞ்சம் திருப்பு மண்ணுக்குள்ள மோத்துக்குள்ள கொஞ்சத்தை இங்கே வாங்கிட்டு வாங்க. திருப்பி பாருங்க, கண்ணாடி முன்னாடி இருந்துட்டு நான் சொல்ல திருப்பி பாருங்க. அப்படின்னா தான் என்ன இருக்கும் முகத்துல. அப்ப இங்க போய் திருப்பி அப்படின்னு தெரியும். சிரிக்க வேற சிரிக்கிறது. வாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. சிரிக்கிறது எப்படின்னு நான் பயிற்சி எடுக்கிறேன். அல்லேலூயா. சத்திய வசனத்துல சந்தோஷப்படுங்கள். ஆண்டவர் அன்பு என்ன செய்யுமா? சத்தியத்துல அன்பு என்ன செய்யுமா? சத்தியத்துல சந்தோஷப்படும். அப்படி இல்லைன்னா நீ வம்புல இருக்கேன்னு அர்த்தம். ரைட்டா? நீ சத்தியத்துல சந்தோஷப்படலைன்னு வச்சுக்கோங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அதுக்கு பேரு அன்பு. அல்லேலூயா. எங்க போனாலும் ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு காரியம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல எப்படி இரு? நொய்யுக்கிட்டே இரு, கண்ணீர் விட்டுக்கிட்டே கடை. சொல்லுங்க, கர்த்தரிடத்துல சத்தமா சொல்லுங்க. இந்த பக்கம் யாராச்சும் இருக்கீங்களா? சம்பாத்தியம் பண்ண போற ஆட்கள் இங்க யாரும் இருக்கீங்களா? அல்லேலூயா. இல்லையா? யாராவது சம்பாத்தியம் பண்றவங்க இருக்குங்க, கையை உயர்த்துங்களேன். நான் தான் அந்த சம்பாத்தியம். கைக்குள்ள போட்டுங்க. ஆமா, இப்படி தூக்கி பொத்துன்னு போட்டுடணும். அல்லேலூயா. இங்க யாருக்கும் சம்பாத்தியம் தேவையில்லை இல்லையா? சம்பாத்தியமே வரக்கூடாது. சிலர் அப்படி இருப்பாங்க. அவங்க எதைத்தான் விரும்புவாங்க? சாபத்தை விரும்புவார்கள். ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டு இன்னும் கூடவே என்னவா? இன்னும் துதிப்பேன்ங்கிறது அது ஒருத்தர். இங்க புதுசா ஒருத்தர் பாட்டு வந்திருக்காரு, இன்னும் உடைவேனா. நீ ஏற்கனவே லட்சணமா உடஞ்சுதானே எனக்கு. இன்னும் உடஞ்சா சுக்கா போயிடும். என்னவா? ஆமா, என்ன பாட்டு? யாரு? ஆரோனா? அப்படி அவரெல்லாம் தெரியும்.
அந்த பாட்டை கேட்டு கேட்டு நாங்க அதிலேயே கிடக்கோம். ஆமா, இன்னும் உடஞ்சாலாம் ஆளப்பா, ஏற்கனவே உடஞ்சி நான் அதை சரி பண்றதுக்குள்ள நான் அந்த பாடு விட்டுட்டு இருக்கேன், இன்னும் உடைவாரான். கேட்டேன் அதுல இந்த பாட்டை கேட்டேன், என்னத்தான் எதுலதான் உடஞ்சிருக்கான், அது ஏதாவது விசுவாசமா இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அவர் அந்த 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 பாட்டு தெரியுமா, அந்த பாட்டு தெரியுமா, இன்னும் உடைவேன், இன்னும் நான் எதையே வாஞ்சிப்பானா அவர் கூட இருக்கிறதையே வாஞ்சிப்பானா, அவர் தான் உன் கூட ஐக்கியமா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. சில சில சென்டிமெண்டான பாடல்கள்ல அவிசுவாசம் உள்ள இருக்கும், அதனால அதெல்லாம் நீங்க பாடக்கூடாது. விசுவாசத்துக்கு ஒத்து வராத எந்த பாட்டையும் பாடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, நானும் அந்த பாட்டை பார்த்தேன், இன்னும் உடவேன்னு உடனே அந்த பக்கம் போயிட்டேன். நானு நீ உடஞ்சிட்டே இரு, நான் கட்டப்படுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, நானு கட்டப்படுவேன். ஹல்லேலூயா, நான் நாட்டப்படுவேன், கர்த்தர் நாட்டின விருட்ச கன்றுகளை போல இருப்பேன். ஹல்லேலூயா. எதையாவது ராங்கா பார்த்த உடனே அதுக்கு மாத்தி பேசு. ஆமே, சரி என்னவா, கர்த்தரிடத்துல கர்த்தரே என் மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆமா, அவரே காரியங்களை, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். ஹல்லேலூயா. இருக்கியா பக்தி, இருக்கியா பக்தி, இருக்கியா? ஹல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு பக்தியில அழுது புரளாத, நான் சொல்றேன், ஒவ்வொரு பக்தியில அழுது புரண்டுக்கிட்டு இருக்காத. விசுவாசத்துல கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, இனி வருகிற காரியம் லெவல் வேற லெவல்ல போவோம். ஹல்லேலூயா. என் தலை நிமிரும், என்னை மகிமைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அற்புதங்களை சந்திப்பேன். நான் சொல்றேன், இதை சொல்லாதவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் 5 வருஷத்துக்கு பிறகு வரட்டும். ஆண்டவரே, இதை கேன்சல் பண்ணிடுறேன்ப்பா, இதை வாபஸ் வாங்குறேன்ப்பா. ஹல்லேலூயா. ஆமா, பாடுற பிள்ளைங்க முன்னாடி வாங்க, பாட வர்ற பிள்ளைங்க ஒரு ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன். ஆமா, பறி கொடுத்த மாதிரி வராது, நிறைவா வாங்க, சந்தோஷமா வாங்க. இப்படி யாரும் வராது, தயவுசெய்து நல்லா என்ன செய்யுங்க, ஆமா பாடணும். இல்லைன்னா இந்த குரூப்பை விட்டுட்டு இங்கிட்ட இருந்து நான் ஆத்தூர் இந்த பக்கம் இருக்க ஒரு குரூப் இருக்கு, இங்க விட்டான இங்க மேடை என்ன செய்யும், டங்கு டங்குன்னு அதிர்ந்துரும், பஸ்ஸே ஆடும். ஹல்லேலூயா. வரட்டுமாங்குது அது. ஹல்லேலூயா. சோத்திரம். எங்கேயாவது இடம் மாத்தினா கண்டா திருப்பி வருதோ என்ன தெரியல, இடத்த மாற்ற வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோட இருக்கிறார் ஐயா. நல்லவர் ஐயா. அவரு உங்களுக்காக உயிராயா கொடுத்தாரு. இல்லை உங்கள்ட்ட இருக்கிற ரூபாயை பிடுங்கினாரா? என்னது, உங்களை ஆசீர்வதிச்சாரா ரூபாயை பிடுங்கினாரா? என்ன சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிற ஆட்டையை போடுவானா? இல்லை 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 இல்லை. அப்ப நீங்க சந்தோஷமா எழுந்திருக்க பார்த்தா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தலைமுறைகளை தாண்டி அவர் தயவு உங்களுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. அது என்னதான் பிரச்சனை வந்தாலும், ஆமெனா, நன்றி அப்பா. சொல்றேன், இந்த தயவு, இந்த தயவு இந்த மேல இன்னைக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமே, சொல்லுங்க. அவருடைய தயவு என் மேல மட்டும் இல்லை, என் பிள்ளைகள் மட்டும் இல்லை, என் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலேயும் இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய
வாழ்வை நான் காண்பேன். ஆமென். ஆமென். நான் சொல்றேன், உன் பிள்ளைகளை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. ஹல்லேலூயா. அது தலைமுறைகளை தாண்டி கர்த்தர் உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததியின் மேல நான் சொல்றேன், ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நீ மட்டும் இல்ல, மக மேல, மருமகள் மேல, உன் பேரம் பேத்தி மேல தேவனுடைய நன்மைகள் இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை தேடுவினை பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை தேடுவினை பாதுகாத்ததே. ஒரு சேதுவின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, கையை தட்டி வாழச் செய்யும் தயவு. ஆமென், ஆமென், ஆமென். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, இனி தலையிலிருந்து வாழச் செய்யும் தயவு. பாரபட்சமாகாத தயவு, அவர் பாரபட்சமாக மாட்டாரு. உயர்த்தி வைக்கும் தயவு. ஓ, thank you Jesus. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. ஆமென், ஆமென். உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை தேடுவினை பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை தேடுவினை பாதுகாத்ததே. ஒரு சேதுவினை தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, இனி தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் தயவு. நல்லா. ஆமென். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, எஸ், எஸ், எஸ். இனி தலை நிமிர்ந்து வாழச் விசுவாசம் செய்யும் சந்ததிக்குள்ள எல்லாம் போகும். குறிப்பார்த்து எழுதப்பட்ட எரிஞ்சுக்கப்பா, எரிஞ்சுக்கப்பா. மாறி போக செய்த தயவு பெரியதே. அது இனி குறிப்பார்த்து எழுதப்பட்ட தோழி நம்புகள், திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியும் தூரத்திலே கண்ட மரணத்தை தடத்தில் நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை தேடுவினை பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, ஆமென். உங்க தயவு சிறந்ததே, ஓ, தேவனுடைய வல்லமை. ஒரு விசுவாசத்தோட பாடுங்க பார்க்கலாம். பாதுகாத்ததே. ஒரு சேதுவின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, கையை தட்டி தலைமுறைந்து வாழ Yeah.
இன்றைக்கு தயவு செய்யும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தன் பேர் என்ன வச்சிருக்கிறார் நமக்கு எல்லாம் தெரியும். இம்மானுவேல். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்கள், தேவனோ நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி சொல்லுவோம், தேவன் நம்மோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தேவன் விரும்பினவைகள் சொல்லுங்க. தேவன் என்னென்ன காரியம் திட்டம் வச்சிருக்கிறார், அவர் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். உங்க விருப்பம் நிறைவேறட்டும். அல்லேலூயா. அவர் சமாதானக்காரர், யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர், காரியங்களை வாய்க்கப்படுகிறவர். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர். ஆமென். ஆமா, நோய் நொடி எல்லாம் சுமந்து தீர்ந்தவர். நீங்க போறதுக்குள்ள சுகமாக்கும் கர்த்தர் உங்கள் வீடுகளுக்குள்ளே மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார். இந்த 2025 யாருமே அழுகாது. ஏன் 26? அல்லேலூயா. சொல்லுங்க, வாதையும் கூட இருந்த வாய்ப்பில்லை ரஜா. அல்லேலூயா. ஒரு பொல்லாப்பும் நேரிடாது. வாயத்திலிருந்து சத்தமா சொல்லுங்க, ஒரு பொல்லாப்பும். விசேஷமா ஃபயர் ஒர்க்ஸ்ல ஒர்க் பண்றீங்களா? அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க விபத்து இல்லை. அல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு விபத்து கிடையாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு போகிறபடினாலே அங்கே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு காரியம் சொல்றேன், நீங்க கால் மிதிச்சிக்கல்ல, இனிமே வேலைக்காக போகாதீங்க. இதை நான் சுதந்திரிப்பேன் சொல்லிட்டு போவோம். அல்லேலூயா. நான் சுதந்திரிப்பேன் சொல்லுங்க. கால் மிதித்த இடமெல்லாம் அல்லேலூயா. தேசம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து தெரியும். அவன் கால் மிதித்த தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாகும். யாருக்கு நம்ப முடியுதோ ஆண்டவரை செய்கிறவர் கர்த்தர். இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி உங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார். உங்கள் சந்தோஷத்திற்கு குறைவில்லை, உங்கள் சௌக்கியத்திற்கு குறைவில்லை, உங்கள் குடும்பங்களிலே பலவீனங்கள் இல்லை, அவமானங்கள் இல்லை. அல்லேலூயா. இந்த ஒரு சத்தம் உண்டு, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் ஐக்கியமாயிருக்கும்படிக்கு எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அன்புள்ளவர். உங்களுடைய பெரிய திட்டத்தின்படி நீர் குமாரனை கொண்டு வந்தீர். ஆண்டவரே, அவர் புஸ்தக சூழலில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற்றினவர். அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள், நாங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் போகும்போது வாயத்தரங்க, நான் போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என் வீட்டில் என்னுடைய சாப்பாடு, என் கூட, என்னுடைய ஸ்டவ், கிச்சன், சிலிண்டர் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஜலதோஷம் கூட என் வீட்டில் கிடையாது. சத்தம் இல்லையே சொல்லுங்க, ஒரு ஜலதோஷம் கூட வீட்டில் கிடையாது. நான் சுகமா இருக்கிறேன். ஏசு இருக்கிற இடத்துல சுகம்தான். ஏசு இருக்கிற இடத்துல செத்தவன் கூட உயிரோட இடம் போயிடுவான். நடக்க முடியாதவன் நடப்பான். அல்லேலூயா. நான் இயேசுவை தான் கூட்டிட்டு போறேன். நான் போகிற இடமெல்லாம் ஜீவனும் வல்லமையும் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஜனம் பாக்கியமுள்ள ஜனம்.
கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. பிள்ளைகள் சாட்சியோடு கர்த்தர் கொண்டு வரப்படுகிறீர்கள். ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வாத உடன்படிக்கையில இருக்கிற ஒருவேளை சிலர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் இந்த திருச்சபையின் மேல ஆண்டவரே வானம் திறந்திருக்கிறது. ஆண்டவரே நன்மைகளினால இவருடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறது, இவருடைய பாத்திரம் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் புத்திக்கு எட்டாத உயரத்துல நீர் எங்களை கொண்டு போய் வைக்கிறீரப்பா. சகலமும் உடைய பிள்ளைகளுக்கு சாதகமாய் திரும்புகிறது. நன்றி அப்பா, நன்றி சொல்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சாட்சி தான் நான், இயேசுவுக்கு சாட்சி தான். ஹல்லேலூயா. இயேசுவின் நல்ல நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வரங்களும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ரெக்கபோத்து பக்கத்தில் சொல்லுங்க, எல்லைகள் பெரிதாக இருக்கு. ஹல்லேலூயா. வெறுமனே சொன்னீங்களா, மனசார சொன்னீங்களா? மனசார சொல்லுங்க, நீங்க ஒரு ரெக்கபோத். ஹல்லேலூயா. ஆமென். God bless you. நம்ம ஜெபம் தேவைப்படுறவங்க முன்னாடி வாங்க.